சொல்லு. இவருக்கு எங்க இருந்தாவது மருந்து கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லன்னா மகாராஜா இல்ல, மகாராஜா கண்டிப்பா குணமாயிடுவாரு. இந்துமதி, உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. வா பீம். உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அது எங்களோட மகாராஜா இந்திரவர்மர் உடம்பு சரியில்லாம இருக்காரு. சரியான மருந்து கொடுக்கலனா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அப்ப மகாராஜாவை உங்களால குணப்படுத்த முடியும் இல்லையா? இந்த மருந்தால மகாராஜாவை ஓரளவுக்கு குணப்படுத்த முடியும். ஆனா பூரணமா குணப்படுத்த முடியாது. இந்த மருந்துல ஒரு முக்கியமான பொருளை நீங்க அது எங்க இருந்தாலும் நான் அதை கண்டிப்பா கொண்டு வந்துருவேன். கடல் சிங்கத்தோட தலைமுடி. கடல் சிங்கத்தோட முடிய நான் கொண்டு வரேன். இப்போ உங்களால கடலுக்கு அடியில கூட சுவாசிக்க முடியும். இதுங்க உங்களை கடலுக்கு அடியில கூட்டிக்கிட்டு போகும். அங்கதான் கடல் சிங்கமும் வசிக்கிறாரு. இங்க பாரு, நம்மள மாதிரியே இவனும் தண்ணியிலேயே வாழ்றோம். பீம், சோட்டா பீம், நாங்க கடல் சிங்கத்தை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். எங்க மகாராஜாவை குணப்படுத்த அவரோட தலைமுடி எங்களுக்கு வேணும். மரியாதையா இங்க இருந்து போயிடு. சொல்றத கேளு, இங்க நிக்காத. கடல் சிங்கத்தோட முடி எடுக்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என்ன சொன்ன? என்ன மாதிரி யாராலையும் கொரட்ட விட முடியாது. தலைவா, தலைவா. யார் இந்த பீம்? நான் தான். இவன் பேரு பீமான் தலைவா. உங்க தலைமுடியை எடுத்துட்டு போக வந்திருக்க. மகாராஜாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு உங்க உதவி கண்டிப்பா தேவை. என்னோட தலைமுடி உனக்கு வேணும்னா என் கூட சண்டை போட்டு என்ன நீ தோக்கடிக்கணும். பொடிப்பயலா இருந்துகிட்டு எனக்கே சவால் விடுறானா? இது என்னது? பீம், நான் உன் மேல கோவப்பட்டேன். ஆனா நீ அதை பொருட்படுத்திக்காம என்ன காப்பாத்தி இருக்க. ரொம்ப நன்றி. பீம், நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன காப்பாத்திட்டீங்க. எப்படிப்பட்ட திருடனா இருந்தாலும் அவனால இதை உடைச்சு உள்ளே போக முடியாது. இங்க பறவைங்க வித்தியாசமா இருக்கா? மொத்த ஊரையும் அழிச்சிட்டாங்க. கஜானாவும் காலி ஆயிடுச்சு. பீம், என்னோட பூட்ட அப்பளத்தை நொறுக்கிற மாதிரி நொறுக்கிட்டாங்க. நம்ம கிட்ட தங்கம் கொஞ்சம் தான் இருக்கு.
பீம், அந்த கார்கோயில் நிச்சயம் வரத்தான் போறான். ப்ரொஃபசர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? தங்க திருடன் கார்கோயிலா? பீம், இந்த தங்கத்தை திருடுற கார்கோயில் பக்கத்து நாட்டுல பல மாதங்களா கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். பிரமாதம் கோகி கார்கோயில். எல்லா தங்கத்தையும் கொண்டு வந்துட்டல்ல. என்ன சொன்ன? என்னால எல்லாமே கொண்டு வந்திருக்க முடியும் ராஜா. ஆனா இது என்ன? நீதானே இந்த கெட்டவனை காப்பாத்திருக்க. தங்க ராஜா தான் எங்க எல்லாரையும் திருட சொல்றான். பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த தங்க ராஜா எங்க மந்திர டாலரை திருடிட்டான். அன்னையிலிருந்து நாங்க எல்லாரும் அவனுக்கு அடிமையாயிட்டோம். அவனுக்காக தங்கத்தை திருடணும். அவன் ரொம்ப கெட்டவன். அந்த கெட்டவன் இனிமே உங்களை துன்புறுத்த மாட்டான். எனக்கே துரோகமா? இப்ப உன்னை என்ன பண்றான் பாரு. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? என்ன? இல்ல, எல்லாம் போச்சு. நெருப்பு நெருப்பு, நான் எரிஞ்சு சாம்பல் ஆகிறேன். நன்றி. அச்சச்சோ, அங்கே கரைக்கு போகணுமா? சரி சரி, ஏறுங்க. உனக்கு குரு மத்தாயியோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அடராமா, குரு மத்தையா? அவரைத்தான் எல்லாருக்குமே தெரியுமே. சரி சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் அனாவசியமா அவரை பார்க்க போறீங்க. குரு மத்தாயி നിങ്ങളെ സന്ധിക്ക മാട്ടാര്. அச்சச்சோ, எனக்கு என்ன வந்தது? உங்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு, அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு கூட்டிட்டு போனா உன்னைக்கு காசு கிடைக்குது இல்லையா? நாங்க ஒண்ணு ஊர் சுத்தி பார்க்க வரல நண்பா. குரு மத்தாய் கிட்ட இருந்து களரி வித்தையை கத்துக்க வந்திருக்கோம். நான் உங்க கூட பந்தயம் கட்ட தயார். கண்டிப்பா அவரு உங்களை யாரையுமே சந்திக்க மாட்டாரு, சந்திக்கவே முடியாது. அப்புறம் எங்கிருந்து பயிற்சி எடுக்கிறது? அவரை பார்க்க போயால விரட்டி அடிச்சிருவாரு. உன்னைக்கு எல்லாம் தெரியும். அச்சச்சோ, அவர் கண்டிப்பா எங்களை சந்திப்பாரு. எங்களுக்கு கத்தும் கொடுப்பாரு. கத்தும் கொடுப்பாரு. பந்தயம் வைக்கலாமா? அந்த வீடுதான். அச்சச்சோ, அங்கதான் களரி பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாரு. പക്ഷെ இப்போ கத்து கொடுக்கறது இல்ல. இங்கதான் அவரு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது.